திருவண்ணாமலை மாவட்டம் விளாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் மனைவி சந்தியா. இவர்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் குழந்தை இல்லாததால் அடிக்கடி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மன உளைச்சலில் இருந்த சந்தியா இரவு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்து உடலை ஊருக்கு கொண்டு வரும்பொழுது இறப்பில் அவரது கணவரின் தூண்டுதல் இருப்பதாக தெரிவித்து சந்தியாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலூர் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சீனிவாசனை உடனடியாக கைது செய்வதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியலால் வேலூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.